சாதி பிடிச்சி இந்த மாதிரி மாரி செல்வராஜ் ரஞ்சித் இந்த மாதிரி அவர் பேர் என்ன தெரியல இந்த மாதிரி இயக்குநர்கள் ஏன் சாதி பிடிச்சி வந்தாங்க தெரியல அதை தவிர்த்து காந்தார மாதிரி மூவி இருக்கு அதெல்லாம் ஒருத்தருக்கு போறது இந்த சினிமால கார் துப்பணும் ரொம்ப வருஷம் தெரியுங்களா இந்த சினிமால இருக்க ஒரே விஷயம் தெரியுங்களா சாதி மட்டும்தான் அன்னைக்கு வந்து போராட்டம் மட்டும்தான் இந்த காரை வீடு வாசல வாங்கணும்னா சாதி நம்ம சாதிக்கவே முடியும் இந்த திரையில இந்த மாதிரி நியமனம் வந்து சாதி வந்து ரொம்ப அதிகமாச்சு வன்மையை தூண்டுது சாதி கலவரத்தை தூண்டுறது ரோட்ல வந்து பார்த்தா அடிக்கிறது மறைச்சு அடிக்கிறது இப்ப இதெல்லாம் வந்து இருக்க சப்போர்ட் சோ இந்த மாதிரி கலாச்சார சீரியல் ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இந்த தலைமுறை முறையில வந்து எடுக்காதீங்க நம்ம குடும்பம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பாரம்பரியம் ஒரு விஷயம் இருக்கு தெற்கு அம்மா பாக்கு எவ்வளவு திருமணம் வைக்க புரியுதுங்களா? ஆக்சுவலி இது மேடம் டியூடு படத்துக்கு கொடுத்த ரிவ்யூ. கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி படம் எடுங்க அப்படின்னு. கலாச்சாரத்தை காப்பாற்றி என்னத்தை மேடம் பண்ண போகிறீங்க? ரெண்டாவது, டியூட் படத்தில் ஆணவ கொலை பண்ணுறவங்க அப்பன்ட்டு அவங்க பொண்ணை காப்பாற்றி இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் ஹீரோ பண்ணுறான் அப்படிங்கிறத தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஹீரோ வந்து இப்படியெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு படத்தை பார்க்கக்கூடாது. அதை விட ரொம்ப கேவலமான ரொம்ப தப்பான விஷயம் அந்த ஆணவ கொலை பண்ணுறது. அதை தான் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். இதுதான் அந்த மொத்த படத்தோட ஒரு சின்ன இது. படத்தில் இன்னும் நிறைய குறைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ரெண்டாவது, மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் போன்ற இயக்குநர்கள்லாம் எதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அவங்க படம் வரும்போதெல்லாம் ஜாதி கலவரம் இதெல்லாம் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? அவங்க படங்கள் வர்ற டைமில் மட்டும்தான் ஜாதி கலவரம் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாகிடுச்சு, இல்லை இவங்க இப்படி படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நியூஸ் இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இன்ஃபர்மேஷன்லாம்? அப்படிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா கொடுங்க. அதெல்லாம் இங்கே இவங்கெல்லாம் வந்து படமாக்குறது கற்பனை கதையெல்லாம் கிடையாது. உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற விஷயங்கள், இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், தினம் தினம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த வருஷம் கூட கபடியில் தன்னை ஜெயிச்சுட்டான், ஒரு பையனை வெட்டினாங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக படமாக எடுத்தால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏன்னு எனக்கு புரியல. தென் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியும். இந்த ஒரு வார்த்தையிலே தெரியல. யூஸ்வலி ஜாதி வெறியர்கள் யூஸ் பண்ணுறதான், உங்கள் சமூகத்திலே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறத நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போத்துலேருந்தே புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி உங்களுக்கு மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்களுடைய படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், புரியும்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல.